விஜய் கஷ்டப்பட்டு நடனம் ஆடினார். இப்போ விஜய் கஷ்டப்பட்டு நடனம் ஆடினா அவருக்கு 200 கோடி பணம் கொடுப்பாங்க. சரிங்களா? சீமான் அண்ணனும் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை இயக்குனா சீமான் அண்ணனுக்கும் கோடிக்கணக்கில் பணம் வந்திருக்கும். ஆனால் எனக்கு பணம் முக்கியம் இல்லை, நான் இந்த இனத்துக்காக நிற்பேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மக்களுக்காக போராடிட்டு இருக்காரு. அண்ணன் படம் எடுக்க தான் வந்தாரு, ஆனா எனக்கு பணத்தை விட என் இனம் தான் பெரிதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் போராட்ட களத்தில் நிற்கிறாரு. ஏன் போராடுறதெல்லாம் ரொம்ப ஈஸியா போராடுறோமா? நாங்க சொல்லுங்க, ஈஸியா போராடிட்டு இருக்குமா? நீங்க நடனம் ஆடுறதை விட மக்களுக்காக களத்தில் நின்று போராடுறது சிரமமானது. நமக்கு எதிரி திமுக தாங்க. நம்ம எதிரி திமுக தான். நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. நக்கல் அடிக்கிறாங்களாம்மா. அப்படி இவங்க இப்போ தேர்தலில் போட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 சட்டமன்ற உறுப்பினரை கையில் வைத்திருக்கிற மாதிரியும் 10 பாராளுமன்ற உறுப்பினரை கையில் வைத்திருக்கிற மாதிரியும் அப்படியே மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது போல இவங்க பேசுறது. ஒரே ஒரு தேர்தலை கூட சந்திக்கல. நீங்கள் தேர்தலை சந்திச்சு உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன என்பதை நீங்க நிரூபிக்கல. அதற்குள்ளே உங்களுக்கு இம்மா திமுறா உங்களுக்கு. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, விஜய் ரசிகர்கள் எல்லாம் சமூக வலைதளத்தில் அண்ணன் சீமான் அவர்களை தாக்கி பதிவு செய்கிறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்களாமா, நக்கல் அடிச்செல்லாம் பதிவு பண்ணுறாங்க. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் பொதுவாக தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாருங்க. பிரசாந்த் கிஷோரை விஜய் அவர்கள் இந்த தேர்தல் வியூகமெல்லாம் வகுப்பதற்கு அழைச்சிருக்காரு, சந்தித்து பேசியிருக்காங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணங்கிட்ட கேள்வி கேட்கும்போது பணம் இருப்பவர்கள் எல்லாம் பிரசாந்த் கிஷோரை அழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பொதுவாக அண்ணன் சீமான் அவர்கள் தனது விமர்சனத்தை முன் வச்சுருந்தாங்க. அதற்கு உடனே விஜய் ரசிகர்கள் எல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி. எப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க? பிளாக்ல டிக்கெட் விற்கிறது, 200 ரூபா டிக்கெட்டை 5000க்கு விற்கிறது, 150 ரூபா டிக்கெட்டை 10,000க்கு விற்கிறது, 3000க்கு விற்கிறது. இப்படி விற்கிறதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நாங்கள் தேர்தல் வியூகம் வகுப்பதற்காக நாங்கள் செலவு பண்ணுறோம். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏன் ஆத்திரம் வருது? உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அப்படின்னு பேசுகிறதோட நிறுத்தலை. அவங்க அடுத்து பேசுகிறாங்க, திரள் நிதி வாங்குறீங்க நீங்கள், உங்களை மாரி திரள் நிதி வாங்கி தின்னு நாங்கள் வயிறு வளர்க்கலை அப்படின்னு பேசுறது. நாங்கள் திரள் நிதி வாங்கி மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம். நீங்கள் பிளாக்ல டிக்கெட்டை விற்ற ஆளு நீங்கள், அதை மறந்துடாதீங்க. நீங்கள் முதல்ல அப்படியெல்லாம் நீங்கள் சம்பாதிச்ச ஆட்கள். நீங்கள் உழைச்சி சம்பாரிச்சுன்னு பேசுகிறதெல்லாம் உண்மையாகவே நகைச்சுவையாக நமக்கு இருக்குங்க. அதே போல் திரள் நிதின்னு சொல்லிட்டு கொச்சப்படுத்துகிறாங்க. திரள் நிதி ஏன் கொச்சப்படுத்துறீங்க? ஏன் திமுக திரள் நிதி வாங்கலையா? அதிமுக திரள் நிதி வாங்கலையா? வாங்குறது இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு சட்டமன்ற தேர்தல் வரட்டும், பாராளுமன்ற தேர்தல் வரட்டும், அதாவது விருப்ப மனு. இப்போ திமுகவில் நான் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட நான் விரும்புகிறேன், விருப்ப மனு கொடுத்தா கூட 50,000 பணம் கொடுன்னு கேட்குறான். 25,000 பணம் கொடு, 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்ததா நீ விருப்ப மனுவே கொடுக்க முடியும் என்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது. இப்படி பணத்தை வசூலிக்கிறாங்க. நான் போட்டியிடுறேன்ற விருப்பத்தை கொடுக்கறதுக்கு கூட நிதி வசூலிக்கிறாங்க. அது கட்சியுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் வாங்குறோன்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்கிறாங்க. திமுக திரள் நிதி வாங்கியிருக்கு, அதிமுக திரள் நிதி வாங்கியிருக்கு. ஏன் விஜய் இப்போ மாநாடு நடத்தினார? விஜய் கஷ்டப்பட்டு உழைச்சாருல, அந்த பணத்தில் இருந்தால் விஜய் மாநாடு நடத்துகிறாரா? விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டில் அதை மற்றவங்க யாருமே பணம் கொடுத்து உதவி பண்ணலையா? ஏன் மற்றவங்கிட்ட பணத்தை கலெக்ட் பண்ணி நீங்கள் அந்த கூட்டத்தை நடத்தலையா? அந்த மாநாட்டை நடத்தலையா? விஜய் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்திலையா அவர் கூட்டத்தை நடத்தினாரு? அப்போ நீங்கள்லாம் திரள் நிதி வாங்கலாம், நீங்கள்லாம் உங்கள் கட்சிக்காரங்கிட்ட பணத்தை வசூலிக்கலாம், பணத்தை வசூலித்து கட்சியுடைய நலனுக்காக நீங்கள்லாம் பயன்படுத்தலாம். நீங்கள்லாம் பயன்படுத்தினா அது சரி. நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாங்கள் நிதியை வசூலித்தா திரள் நிதி வாங்குறாங்க, திரள் நிதி வாங்கி வசதியாக வாழ்கிறாங்க. எப்படி ஸ்டாலினை விட வசதியாக வாழ்கிறோமா? இல்லை விஜயை விட வசதியாக வாழ்கிறோமா? சொல்லுங்கள் கொஞ்சம். நீங்கள் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அதாவதுங்க, நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்குது, மண்ணுக்கான அரசியலை முன்னெடுக்குது. நாம் தான் சொல்கிறோமே, எங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறோமே. நாங்கள் கொள்ளையடித்த பணத்தை கையில் வச்சு இல்லை, ஊழல் செய்த பணத்தை நாங்கள் கையில் வச்சு இல்லை, நாங்கள் மக்களுக்கான அரசியல் செய்கிறோம். எங்ககிட்ட பணம் கிடையாது. நாங்கள் ஒரு கூட்டம் போட்டால் கூட மக்களிடத்தில் இருந்து தான் பணத்தை வாங்கி தான் நாங்கள் கூட்டத்தை நடத்துகிறோன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக நாங்கள் சொல்கிறோமே. இதில் என்ன பிரச்சனை இருக்குது?
மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம், மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி மக்களுக்கான வேலையை நாங்கள் களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்ருக்கோம். தமிழ் மொழியின் அவசியம் பற்றி மக்கள் மத்தியில் புரட்சி செய்கிறோம், புரிதலை ஏற்படுத்துகிறோம். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள்லாம் திரள் நிதி வாங்கி தின்றதே கிடையாதா? நீங்கள் திரள் நிதி வாங்கி தின்றீங்க, ஊழல் செய்த பணத்தை தின்றீங்க. ஆனால் நாங்கள் மக்கள் பணத்தை வாங்கி மக்களுக்காக உழைக்கிறோம். அதை கொச்சப்படுத்துறது. அதே போல் கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்கள் பிரசாந்த் கிஷோருக்கு பணம் கொடுக்குறோம். நாங்களாம் நான் கஷ்டப்படாமல் உழைச்சிட்டு இருக்கோமா? நாங்கள்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ விஜய் அவர்களே எடுத்துப்போம். விஜய் கஷ்டப்பட்டு நடனம் ஆடினார். இப்போ விஜய் கஷ்டப்பட்டு நடனம் ஆடினா அவருக்கு 200 கோடி பணம் கொடுப்பாங்க, சரிங்களா? சீமான் அண்ணனும் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை இயக்குனா சீமான் அண்ணனுக்கும் கோடிக்கணக்கில் பணம் வந்திருக்கும். ஆனால் எனக்கு பணம் முக்கியம் இல்லை, நான் இந்த இனத்துக்காக நிற்பேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மக்களுக்காக போராடிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் கூட ஏதோ ஒரு தேவை, பண தேவைக்காக நீங்கள் சினிமாவில் நடிச்சிங்க. ஆனால் எனக்கு அது தேவை கிடையாது, அண்ணன் படம் எடுக்க தான் வந்தார், ஆனால் எனக்கு பணத்தை விட என் இனம்தான் பெரிதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் போராட்ட களத்தில் நிற்கிறாரு. ஏன் போராடுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போராடுறோமா? நாங்கள் சொல்லுங்கள், ஈஸியாக போராடிட்டு இருக்குமா? நீங்கள் நடனம் ஆடுறதை விட மக்களுக்காக களத்தில் நின்று போராடுறது சிரமமானது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப கஷ்டம், இந்த போராட்ட களம் ரொம்ப கஷ்டம். பணம் எனக்கு வேணாம், என் இன நலனுக்காக நிற்பேன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் நின்றுருக்காரு. அப்போ அந்த கஷ்டத்தை விட மக்களுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் நின்று போராடுறாரு பார்த்தீங்களா? இந்த கஷ்டம்தான் பெரிதுன்னு நான் சொல்கிறேன். அப்படியே இவங்க தான் அப்படியே உழைச்சி சம்பாதிக்கிறது மாதிரியும் நாம் என்னமோ திருடி, இப்போ கருணாநிதி குடும்பத்தில் திருடி திங்குறாங்க பார்த்தீங்களா? அப்படி நாம் திங்கிறது போல் பேசுறது, அதெல்லாம் தயவு செஞ்சு பேசுகிறத நிறுத்துங்க. அது கடுமையாக சாடுறாங்க, அண்ணன் சீமான் அவர்களை கடுமையாக சாடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பேசுகிறாங்கன்னா, நமக்கு எதிரி திமுக தாங்க, நம்ம எதிரி திமுக தான், நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை, நக்கல் அடிக்கிறாங்களாம்மா. அப்படி இவங்க இப்போ தேர்தலில் போட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 சட்டமன்ற உறுப்பினரை கையில் வைத்திருக்கிற மாதிரியும் 10 பாராளுமன்ற உறுப்பினரை கையில் வைத்திருக்கிற மாதிரியும் அப்படியே மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது போல் அவங்க பேசுறது. ஒரே ஒரு தேர்தலை கூட சந்திக்கலை. நீங்கள் தேர்தலை சந்தித்து உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன என்பதை நீங்கள் நிரூபிக்கலை. அதற்குள்ளே உங்களுக்கு இம்மா திமுறா உங்களுக்கு, அதற்குள்ளே இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களா? உண்மையாகவே இப்படியெல்லாம் பேசுகிறத நிறுத்துங்க. நீங்கள் முதல்ல மக்கள் இதெல்லாம் பார்த்தா அருவருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இன்னும் அதே ரசிக்க மனப்பான்மையோடு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. விஜய் கட்சியில் மாவட்ட செயலாளர்களாக அறிவிக்கிறாங்க. என்னமோ மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஏதோ மன்னர்களை தேர்வு செய்தது போல் மாலை அணிவிக்கிறீங்க. நீங்கள் பண்ணுற கொடுமை தாங்க முடியல, சரிங்களா? அதை விட்டுட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், பிரசாந்த் கிஷோரை நாங்கள் அழைச்சிட்டு வரனால பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கே சிந்தனை இருக்குது, உங்களுக்கே அறிவு இருக்குது, உங்களுக்கே மூளை இருக்குது. உங்கள் மூளையை நீங்கள் பயன்படுத்துங்கன்னா நான் சொல்கிறோம். அது என்ன பிரசாந்த் கிஷோருக்கு 300 கோடி கொடுத்து அவரை அழைச்சிட்டு வருது? இதெல்லாம் ஏன் தேவையில்லாத வேலை தானே இது? இதை நம்ம அறிவுறுத்துகிறோம். இதை நீங்கள் கேளுங்க. பொதுவாக சொல்கிறோம், பொதுவாக பணம் இருக்கிறவங்க அது போலலாம் பண்ணுறாங்க. எங்ககிட்ட பணம் இல்லை, நாங்கள் அதெல்லாம் செய்கிறது இல்லை, நாங்கள் மக்களுக்கான அரசியலை பண்ணுறோம், மக்களிடத்தில் பணம் வாங்கி பண்ணுறோன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இது அப்படியே கொச்சப்படுத்துறது. திரள் நிதி வாங்குறாங்க, நீங்களாம் வாங்குறதே இல்லைல்ல. ஒரு மாவட்ட செயலாளர் தேர்வு செஞ்சால் இவ்வளோ பணம் கொடுக்கணும், மாவட்ட செயலர் போஸ்டிங் கொடுத்தா அந்த மாவட்ட செயலர் பணம் கொடுக்கணும். விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் தானே பேசுகிறாங்க, போஸ்டிங் கொடுக்கறதுக்கு பணம் வாங்குறாங்க. அந்த பணம்லாம் எதுக்கு வாங்குறீங்க? அதுக்கு பேரெல்லாம் திரள் நிதி இல்லையா? அதெல்லாம் வாங்கி நீங்கள் திங்கலையா? உங்களுடைய பாணியில் சொல்கிறேன், அதெல்லாம் வாங்கி நீங்கள் திங்குறீங்களே, அதெல்லாம் உழைச்சி தான் திங்குறதா? கட்சிக்காரங்கிட்ட பணத்தை வாங்கி உழைச்சி திங்குறது அந்த பட்டியலில் வருதா? இவங்களுக்கு திமுருங்க இவங்களுக்கு. அதாவது இந்த மண்ணின் உரிமைக்காக நாம் தமிழர் கட்சி போராடுது. நாம் தமிழர் கட்சி தான் தனித்து களமாடி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்ருக்கு. அந்த கட்சியை இழிவுபடுத்துறது, போகிற போக்கில் திரள் நிதி வாங்கி வயிறு வளர்க்குறாங்க அப்படின்னு பேசுறது. நீங்களாம் வாங்குறதே இல்லைல்ல, நீங்கள் வாங்கி உங்கள் வயிறை வளர்க்குறீங்க. நாங்கள் திரள் நிதி வாங்கி எங்கள் மக்களுக்காக போராடுறோம், எங்கள் மக்களுக்காக இந்த களத்தில் நிற்கிறோம். நீங்கள் திரள் நிதி வாங்கி திங்குறீங்க, ஆனால் நாங்கள் திங்கலை, என் மக்களுக்காக உழைச்சிட்ருக்கோம். இன்னொரு வாட்டி விஜய் கஷ்டப்பட்டு உழைச்சாரு அப்படின்னெல்லாம் பேசாதீங்க. விஜய் கஷ்டப்பட்டு உழைச்சாரு, உழைக்கட்டும். நாங்கள் என்னமோ கஷ்டப்படாமல் அப்படியே அரசியல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி பேசுகிறீங்க. விஜயை விட இந்த இனத்துக்காக கஷ்டப்பட்டவர்கள் நாங்கள், அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. விஜய் எத்தனை போராட்டத்தில் கலந்துருக்காரு, எத்தனை ஆர்ப்பாட்டத்தில் வந்திருக்காரு, எத்தனை முறை சிறைக்கு போயிருக்காரு. ஜெயிலுக்கு போகிறத விட விஜய் கஷ்டப்பட்டு நடனம் ஆடிட்டாரா? எங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு அண்ணன் படம் எடுக்க வந்தார்,
பணத்தை விட எனக்கு இனம் தாண்டா பெரிதுன்னு வந்து நிற்கிறாரு, அவரை வந்து இழிவுபடுத்துறது, அதெல்லாம் சரி. அதெல்லாம் முதல்ல தேவையில்லாமல் பேசுறது, பாட்டெல்லாம் பாடி கலாய்க்கிறது, இன்னும் அப்படியே பாடிட்டே இருங்க. இவனுங்க ஒன்றுமே அரசியலை வந்து சினிமா நினச்சி பண்ணிகிட்டு இருக்கிறது. பண்ணுங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பண்ணுறீங்க நம்ம பார்ப்போம். குறிப்பாக விஜய் ரசிகர்கள் எல்லாம் திரள் நிதின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி உறவுகளை இழிவுபடுத்தி தொடர்ந்து பதிவு செய்வதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.